வணக்கம், வெல்கம் டு வாசுகி ஸ்லோகம் கிளிட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இவரோட 5 எழுத்து மந்திரமான நம சிவாய இல்லையா, நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரத்தால் ஆரம்பித்து இதே எழுத்தால் முடிக்கக்கூடிய ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் சொல்வதனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதரால் ஏற்றப்பட்டது தான் இந்த ஸ்தோத்திரம். சரிங்களா? இதை நம்ம சிவன் சந்நிதிலையுமே படிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயுமே உட்காந்து படிக்கலாம். எப்படி சொன்னாலும் இதுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்க போகிறது. இது சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவனோட கோபங்கள், நம்ம செய்த பாவங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. இவரோட இந்த சிவ பஞ்சாட்சரம் சொல்றதுனால நமக்கு இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சி நம்ம நிறைவான வாழ்க்கையை வாழலாம். சரி, அவரோட முதல் எழுத்தான ந இல்லையா, நல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் சர்ப்பங்களால் ஆன மாலைகளை அணிஞ்சிட்டு இருக்கார், நாகங்கள் இல்லையா. நாகேந்திர ஹாராய த்ரிலோச்சனாய மீன்ஸ் 3 கண்களை உடையவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்றாரு, பஸ்மாங்க ராகாய மீன்ஸ் அவர் உடம்புல விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு இருக்கிறார், திருநீற்றை பூசிக்கொண்டிருப்பவருமான மகேஸ்வரரே, அழிவற்றவருமான, ரொம்ப தூய்மை, திகம்பராய மீன்ஸ் நம்ம தூய்மையான திசைகளை ஆடைகளாக அணிஞ்சிருக்காராம். சரிங்களா? திசைகளை ஆடைகளாக அணிந்து கொண்டிருப்பவர். ஸோ இந்த பஞ்சாட்சர எழுத்தான முதல் எழுத்தான நல நகார வடிவமான இந்த மங்களத்தை எல்லாம் தருபவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகேந்திர ஹாராய சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். வரும் மந்திரங்களை நம்ம தருபவரமான சிவபெருமான் நமக்கு இருக்கிறார். இப்போ அடுத்த எழுத்தான ம இல்லையா, மல ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பஹுபுஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய. ஸோ என்ன பார்த்தோம், நம்ம மல ஆரம்பிச்சு தஸ்மை மகாராய நம சிவாய அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணிருக்கார் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, கங்கா ஜலத்தால் குழைக்கப்பட்ட சந்தனத்தை அவர் பூசிக்கொண்டிருப்பவரான சிவபெருமானே, நந்திகேஸ்வரருக்கான தலைவரும் மகேஸ்வரருமான இந்த மந்தார புஷ்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, முதலிய பலவிதமான புஷ்பங்களை பூஜிக்கப்பட்டவருமான பஞ்சாட்சர 5 எழுத்தான மந்திரத்தால் 2வது எழுத்தான மகார வடிவமான மங்களத்தை எல்லாம் எங்களுக்கு தருபவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்மை மகாராய நம சிவாய. நம சிவாயனா நம்ம நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 3வது எழுத்தான ஷி இல்லையா, சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்த சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை ஷிகாராய நம சிவாய. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு, மங்களமானவருமான பார்வதியின் முகம் என்னும் தாமரை என்ன பண்றாரு, சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்த, சூரியன் எப்படி பிரகாசமாக ஒலிக்கும் இல்லைங்களா, ஸோ
ஸோ அது போன்று நம்மளுடைய பார்வதி தாயை எப்படி அவரோட முகத்தை வந்து தாமரை போல நல்லா பிரகாசமாக சூரியனை ஜொலிக்கின்றது போல வைத்து கொண்டிருப்பவரான, தக்ஷன் இருமாப்புடன் செய்த யாகத்தை நாசம் செய்தவருமான, ஆலகால விஷத்தை சாப்பிட்டதால் அவருக்கு ஸ்ரீநீல கண்டாய, அவருக்கு என்ன இருக்கா, நம்ம அந்த கழுத்துல அந்த விஷத்தை சாப்பிட்டுருக்காரு இல்லைங்களா. ஸோ ஆலகால விஷத்தை சாப்பிட்டதால நீலவர்ணனான கழுத்தை உடையவருமான, ஸ்வரூபத்தை கொண்டிருப்பவருமான, இந்த பஞ்சாட்சர எழுத்தான இந்த ஷிகார வடிவமான மங்களத்தை தருபவருமான சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது எழுத்தான வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்க்க வைஸ்வானர லோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய. ஸோ வசிஷ்டர், அகஸ்தியர், கௌதமர் முதலிய சிறந்த முனிவர்களால் அனைத்து தேவர்களும் பூஜிக்கப்பட்ட சிரசை உடையவரும், இவர் வந்து சிவபெருமான வர்ணிக்கிறார். இவ்வளவும் உடையவருமான சிவபெருமானே சந்திரன், சூரியன், அக்னி ஆகியவர்களை 3 கண்களாக கொண்டிருக்கிறாராம். இந்த 3 பேரையும் வந்து யார் யாரு, சந்திரன், சூரியன், அக்னியை கண்களாக 3 கண்களாக உடையவரும், பஞ்சாட்சர மந்திரத்தால 4வது எழுத்தான வகார வடிவமான மங்களத்தை தருபவருமான சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன, 5வது எழுத்தான யக்ஷஸ்வரூபாய ஜட்டாதராய பினாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய. ஸோ என்ன சொல்றாரு, யக்ஷனான குபேரருடைய வடிவத்தில் இருப்பவரும், ஜடைகளை தாங்கிக் கொண்டிருப்பவரும், பினாகம் என்னும் வில்லை, அவர் என்ன கையில வச்சிட்டு இருக்காரா, பினாகம் என்னும் வில்லை கையில் வைத்திருப்பவரும், மிகவும் பழமையானவரும், திவ்ய மங்கள வடிவமானவரும், தேவர்க்கெல்லாம் தேவரும், திசைகளையே ஆடையாக கொண்டவரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம திசைகள் ஆடையாக கொண்டவர் நம்ம முதல் எழுத்துலையும் பார்த்தோம். அதே தான் இங்கேயே சொல்றாங்க. திசைகளை, திகம்பராய மீன்ஸ் திசைகளை ஆடைகளாக உடையவருமான, பஞ்சாட்சர எழுத்தில் 5வது எழுத்தான யா வடிவமான மங்களத்தை எல்லாம் தருபவனான சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 எழுத்தை சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ பல ஸ்துதின்னு இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும். நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பல ஸ்துதியில் தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன ஸ்லோகத்தில் இல்லாமல் இது சொல்கிறதுனால என்ன பலன் அப்படி கிடைக்க போகுதுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க. பஞ்சாட்சர மிதம் புண்ணியம் பிராத்தருத்தாய எஃப் படேத் சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சக மோததே. ஸோ இந்த புண்ணியமான பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை சிவ சந்நிதியில், நமக்கு என்னது, சிவ பஞ்சாட்சர மிதம் புண்ணியம், நமக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னா, எஃப் பட்டேத் மீன்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாளோ, சிவ சந்நிதவுல சந்நிதத்தில் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, சிவலோக மவாப்னோதி, சிவனுடைய இவ்வுலகில் சகல போகங்களையும் அனுபவித்து பிறகு கைலாசத்தை அடைந்து ஸ்ரீ பரமேஸ்வருடன் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இது பல ஸ்துதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்துடைய அர்த்தங்கள். இந்த ஸ்லோகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இதனோட லிரிக்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என்னோட மெயில் ஐடியுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய டைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.